ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரி ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஆரி ஒர்க்கை வச்சு பிஸ்னஸாக நெக்ஸ்ட்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இல்லை அதில் தான் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்க வில்லிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான டைம் இது தான். நம்ம பேசிக் கிளாஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் கிளாஸ் ரெண்டுமே ப்ராப்பராக போட போகிறோம். அதாவது நீங்கள் பேசிக் கிளாஸில் என்னெல்லாம் கற்றுக்குவீங்க அப்படின்னா, நம்மளோட த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, பேசிக்காக ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்துருவோம். அட்வான்ஸ் லெவலில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம நெட் கிளாத் ஃபிக்ஸிங்கு, ஜர்தூசி ஒர்க்கு, 3D 5D, அப்புறம் பேட்ச் ஒர்க்கு, இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன டைப் இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா இதுவும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பேசிக் லெவலில் படிக்கிறவங்க எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மட்டும் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க, 1000 2000லாம் கேட்குறாங்க. என்னால் அதெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பேசிக்கான ப்ளவுசஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக கற்றுக்கணும், கம்ப்ளீட்டாக இப்போ ரீசெண்டாக இருக்கிற அளவு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேஜை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்துருக்கோம். அவங்க போட்ட பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஆல்பம்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நம்ம கிளாஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஆரி ஒர்க்கை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் முயற்சி பண்ணேன், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. எனக்கு மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த விஷயத்தையே நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ரியலைசேஷன் பண்ணேன். அப்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் சுத்தமாக வியூஸ் எதுவுமே போகாது, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, பேஜையும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெறும் 1K தான் போச்சு. அந்த வீடியோவில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தி. அதாவது எண்டு நாட் வீடியோவில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஜாஸ்தி. எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் கூட தெரிஞ்சவங்க இல்லை. அதில் என்னோடய பேஜில் எனக்கு இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைமும் வீடியோ பண்ணுவேன். வீடியோ பண்ணுறது ஈஸின்னு நம்ம நினைக்கலாம், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ப்ளஸ் சைலண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு அவங்கள வச்சுட்டு பண்ண முடியாது. ப்ளஸ் நிறைய நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம உடம்பு கூட சரியாக இல்லாமல் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரி ஒர்க்கை பிஸ்னஸாக கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அதை நான் மிஸ் பண்ணேன். அதனால தான் நான் இன்றைக்கி லாஸ் ஆகி நின்றுட்டுருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் என்னோடய ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோஸை பாருங்கள். நான் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். எனக்கு பெருசாக ரீச் ஆகுதோ இல்லையோ, ஆனால் நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போ என்னோடய பிஸ்னஸ் ரொம்பலாம் எனக்கு மோசமாலாம் போகலை, ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு. நான் எப்போவும் வீடியோஸ் ரொம்ப போடாமல் கண்டினியூட்டி இல்லாமல் இருந்தனோ அப்போ தான் என்னோடய பிஸ்னஸ் ரொம்பவே லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உண்மை சொல்லணுன்னா என்னோடய மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கிளாத் பிஸ்னஸ் பண்ணேன், அது எனக்கு சுத்தமாக அடிபட்டு போச்சு. அதில் லாஸ் ப்ளஸ் மெட்டீரியல் லாஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சும் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்ததுனால
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து கிளாஸ் போட்ட புதுசில் என்கிட்ட நிறைய பேர் வில்லிங்காக ஜாயின் பண்ணாங்க. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் கூட உருப்படியாக கிளாஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. எதனாலனா அவங்களோட நல்லதுக்காக தான் நான் பண்ணியிருப்பேன். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸ்க்கு நான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பேன். 1 மந்த்தில் கூட கோர்ஸை முடிக்க முடியும். ஆனால் வந்து நான் வந்து அப்படி பண்ணாமல் அவங்க நல்லா கற்றுக்கணும். அப்படின்னா தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி ப்ளவுஸ் கேட்டாலும் அவங்களால பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் டியூரேஷனில் கோர்ஸ் வச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸ்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கொடுத்தேன். அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணாமல் ப்ளஸ் எனக்கு நான் கேட்பேன், நீங்கள் ஏன் கிளாஸ் அனுப்பலைன்னா அவங்க ரிப்ளை கூட தர மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக முடித்த ஸ்டூடெண்ட் கூட எனக்கு ஆல்பம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலை. எதனால் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக தானே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தான். இதே நம்ம ஒரு 3000 5000 இல்லைன்னா 7000 10,000லாம் ஃபீஸ் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ரிப்ளை தரமாட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொன்னேனே, நம்ம வந்து இப்போ வந்து கம்மியான ப்ரைஸில், அதாவது ஃபஸ்ட்டு ஃபீஸே இல்லாமல் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இடையிலே ஸ்டாப் பண்ணுறாங்க, நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 100 ருபீஸ் தான் வச்சேன். அப்போவும் எனக்கு வந்து சேம் இதே ப்ராப்ளம் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் கூட ஆல்பம் அனுப்பலை. 1 வீக்காக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. வீடியோ ஆச்சு ஷேர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ரிப்ளைவே தரல. அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை தராமல் இருக்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல. அதாவது நம்ம இவ்வளோ நாள் அவங்களுக்கு கிளாஸ் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் நான் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸ்க்கு கரெக்ஷன் பண்ணுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் இருக்குது, இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு கிளாஸே ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட் கிளாஸே அனுப்புவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் வந்து ஃப்ரீயாக எடுக்கணும், நீங்கள் வந்து பைசா கட்டியே எல்லாரையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் போட்ட புதுசில் வந்து கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோர்ஸ் முடித்த பிறகு தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா, நான் வந்து நிறைய அமௌண்ட் கட்டி தான் படித்தேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்தை இதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ எனக்கு இப்போது வந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா, மணியோட வேல்யூ நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்த ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி கூட நான் நினைப்பேன், இவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்காங்களே, ஆனால் அது எனக்கு இப்போ தான் தோணுது அது கரெக்டாக தான், நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராப்பராக முடியல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கெலாம் முடித்த வரைக்கும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க்கை வந்து நான் அனுப்புகிறேன். கம்ப்ளீட்டாக முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் அந்த ஒர்க்கையும் நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கோர்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபீஸ் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி வைங்க. கம்ப்ளீட்டாக கோர்ஸை வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு ரீஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியும் வைங்க. இப்போ தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து இப்படி தான் மறுபடியும் நம்மளை வந்து சீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா அதை வந்து அவ்வளோ மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் கிளாத்திங்கை பொறுத்தளவில் கிளாத்திங் பிஸ்னஸ்க்கு எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. கிளாத்திங் பிஸ்னஸ் தான் இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங். நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக கிளாத்திங்கில் லாஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எதுவும் தெரியாமல் இறங்காதீங்க கிளாத்திங் பிஸ்னஸ். ப்ளஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய வந்து பல்காக நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் மெட்டீரியல்ஸு நீங்கள் வந்து போகலாம். இல்லை கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. ப்ளஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ரிப்ளை தந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் குறைச்சல, நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. எனக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே லாஸ். ஸோ அது இதுலேயுமே நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல.
ஆரி ஒர்க் கோர்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டையும் எதனால் நான் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, எதனால் நம்ம எப்படினாலும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்ட நம்ம வந்து அதை வந்து ஒரு தொழிலாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே இப்போ தான் இனிமேல் தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. வெறும் ஆரி ஒர்க் மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லரிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது அதில் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர்ஸ் டீல் பண்ணணும். நான் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கேன். எனக்கு 2 ஊர் கழித்து போய் தான் கொரியர் போட வேண்டியிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கொரியர் போட லேட் ஆயிரும், கொரியர் ரீச் ஆக லேட் ஆயிரும். அப்புறமும் கஸ்டமருக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிஸ்னஸ்குள்ளே வராதீங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இப்போவும் நான் வந்து ஜெயிச்சுட்டு பேசலை, நான் வந்து தோற்றதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாரோட சப்போர்ட்டிவும் எனக்கு கிடையாது. எங்கள் அம்மாவோட சப்போர்ட் கூட கிடையாது. என்னோடய சைடு என்னோடய ஹஸ்பண்டுக்கு யாருமே கிடையாது. எல்லாத்துலேயுமே தனியாகவே சர்வை பண்ணுற மாதிரி தான் இருக்குது என் சிச்சுவேஷன். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வந்து எல்லா சைடுமே ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் மீறி நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட சீட் பண்ணுறவங்க எப்போவுமே சாஃப்டாக தான் பேசுவாங்க. இவங்க என்னடா இப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிற விருப்பமாக இருக்கீங்க, வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது கோர்ஸை நான் சொல்கிற டியூரேஷனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ராப்பராக கிளாஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் வந்து எனக்கு பண்ண வேண்டியது கோர்ஸை முடிக்கணும், அது மட்டும்தான். சரிங்களா? இதுக்கெல்லாம் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு ப்ளஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நம்ம பேஜை நீங்கள் வந்து போய் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் போய் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்ட ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட பேஜை போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். நிறைய பேர் இதுலேயுமே சீட் பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாமல் கூட ஆரி ஒர்க்லாம் சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. அப்படியும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸில் ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க உண்மையிலே சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை சீட் பண்ணுறாங்களா, அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு நிறைய பேர் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பிற மெட்டீரியல்ஸும் அப்படி தான். நம்ம ஆர்டர் போட்ட பிறகு பிளாக் பண்ணுறவங்க இருக்காங்க. எனக்கே கூட நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சிலபஸ் எழுதியிருக்காங்க. அப்புறமா பேசிக் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு கிளாஸஸுமே நம்ம வந்து நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராகவே சொல்லி தந்துடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் என்னால் ஆட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸை இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதாவது கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸில் உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 months. ஓகேவா? நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸுக்கு ப்ராப்பராக ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கொடுப்பேன். அதனால் நம்ம வந்து டியூரேஷன் வந்து 3 months வச்சுருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் வந்து பேசிக் லெவல் கோர்ஸுக்கு வந்து 299
அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 999 இது வந்து ஒரு ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஓகேவா. உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கிளாஸ் முடித்த பிறகு தான் நெக்ஸ்ட் கிளாஸ் சென்ட் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. லைவ் கிளாஸை விட ரெக்கார்டிங் கிளாஸ் தான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் எந்த டைம் ஆசைப்படுறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கலாம். இது போக இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.